ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாவும் மாப்பிளையும் ஊருக்கு கிளம்புறாங்க. நாங்களும் இங்க இருந்து செக்கெட் ஆகிறோம். நம்மளும் இப்ப இங்க இருந்து கிளம்புறோம். என்ன சொல்றது, நம்ம கிட்டத்தட்ட 1 வீக் மேல இங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால அங்க போய் பார்ப்போம், அங்க என்ன நல்லா நடந்திருக்குது அப்படின்றது அங்க போய் பார்க்கணும் நம்ம. ஸோ நம்ம இப்ப நேரா போய் பிள்ளைங்களுக்கு சாப்பிட சொல்லிட்டு நேரா போய் நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வரும். மொத்தத்துல பாப்பாவை செட் ஆஃப் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி இன்னைக்கு என்னென்னலாம் பண்றோம், என்னென்னலாம் நடக்குதுன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டுள்ளது. மழை தூரல் போட்டுதாமாப்ல, மழையும் தூரல் போட்டுட்டு இருக்குது. ஸோ மழைக்கு முன்னாடி நம்ம போய் கிட்டுக்கிட்டுன்னு ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலாம். பேசாமல் ஃபுட்டு வாங்கி போயிட்டா அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கிட்டு ஃப்ளைட்டில் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப டைம் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் உள்ளே போய் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்தோம்னா கதைக்கு ஆகாது. அதனால் நம்ம போய் பார்சல் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை நம்பி ஒருத்தன் அங்கே உட்காந்துங்கிறான். வருவாங்க, இதை வாங்கி கொடுப்பாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்கன்னு பசியோட உட்காந்து நிற்பான். மௌலி ஹோட்டல் கிட்ட அதானே. நீ என்ன பாப்பா, நீ என்ன பண்ற, இமிடியேட்டா மௌலிக்கு போன் அடி. ஆனா இப்ப அடிக்காத, அவன் நான் வந்துட்டேன் அங்க அப்படின்னுவான் பாரு, அப்ப சொல்லு. ஏன்னா அவன்கிட்ட நீ முதல்ல இதுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவன் வரவே மாட்டான். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு வான்னுப்பான். போன் அடி, எங்க இருக்கிறான்னு கேளு. சொல்லு, நாங்க வந்துட்டோம், எங்கடா இருக்க, அதான் போன் அடி. எங்கடா ஆளக்கான நீ அப்படின்னு அப்ப ஜரூரா வருவான். வந்தோன்னா சரி ஆர்டர் போட்டு மௌலி எங்க கடையில வந்துட்டியா? அப்படியே உள்ள போயிட்டு என்னென்ன வேணும் எல்லாரும் உங்களுக்கு தானே மெயினா. நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே சாப்பிட்டுக்கலாமாப்பா வந்து, இல்ல என்ன பண்றது? இல்ல நாங்க அப்படியே கிளம்புறோம் பார்சல் வாங்கிட்டு. நாங்க சாப்பிடல, பார்சல் சொல்லிடு. பார்சல் மட்டும் சொல்லி வாங்கி வை. பார்சலே வாங்கி, நம்மளுக்கும் பார்சலே வாங்கிட சொல்லு. அதான் என்ன வேணும்பா? கண்ணுக்குட்டிய கழுவி விட்டு துடைக்கிறோம். வாந்தி. நம்ம டைம் மழை வர மழை கரெக்ட். தலை விட்டு எத்து நிமிச்சு பாவம். ஆனா பாப்பா, இது போட்டவனும் நல்லா தான் இருக்குது இல்ல இந்த ட்ரெஸ். குழந்தைங்க போடுற ட்ரெஸ் வாங்கி கொடுத்து. ஆமா, நான் சொன்னேன் அப்பவே, பாப்பா அந்த கடைக்கார எதிர்க்கே சொல்லிட்டேன், லோக்கலா இருக்குடா செல்லம் அப்படின்ட்டு. அவரு லோக்கலா அப்படின்னாரு. அடுத்ததுப்பா இன்னும் போனவங்க அங்க இன்னும் ஃப்ரண்ட்ல போறோம். அங்க போர்டு தெரியுது பாருங்க, அம்மன் மெஸ் ஃப்ரண்ட்ல பாருங்க. இன்னும் போங்க, நேரா போங்க. ஜிஎன் டயர்ஸ்னு போடுதுக்கா, அங்கதான். ஃப்ரெண்ட்ஸ், மௌலியோட மார்க் லிஸ்ட் 2 வருஷத்து மார்க் லிஸ்டா 345 4 வருஷம் இல்ல, 3rd semester 4th semester எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான். 6 7 அதை காட்டுறான்னா காட்ட மாட்டான். எங்களுக்கு காட்டுறான், உங்களுக்கு எல்லாம் காட்ட மாட்டானாமா. ஏன் நல்ல முறை தான் தச்சுக்கிறேன். மார்க் எல்லாம் சூப்பர் மார்க் தான். ஆனா ஏதாச்சும் போலி இது தயாரிச்சிட போறாங்க, வேலைக்கு ஆகாது. 7 டார்கெட் பண்ணி உங்களுக்கு கம்மியாச்சு. அது அட்டெண்டன்ஸ் தானடா. இது அட்டெண்டன்ஸ், உன் கேரக்டர். சிஜிபின்றது எக்ஸாம் நான் எழுதிக்கிற மார்க் எல்லாம் சேர்ந்தது தான் அது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொருள் அப்படியே கார் ஃபுல்லா இருக்குதுப்பா. அதுல இப்போ கம்மியா வருது, வெறும் 2 பெட்டி மட்டும் தான் கம்மியாகும். இவ்ளோ செலவு பண்றீங்க, கேவலம் உங்களுக்கு ஒரு கர்டைன் போடுறதுக்கு வக்கில்லையா அப்படின்றீங்க. ஏதாவது ரீசன் இருக்கும் அதுக்கு. அதை விட்டுட்டு டபுள் பேசுறாங்க. இன்னும் ஒரு கோட்டு பெயிண்ட் அடிக்கவே இல்லை. அங்க பெயிண்ட் அடிச்சாதான் நம்ம எல்லாத்தையும். எங்களுக்கும் டைமே கிடைக்கல. ஏன்னா நம்ம இருந்து அது வேலை வாங்கணும், இல்லைன்னா அரையும் குறையுமா அம்ட்ட வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால இப்ப பாப்பா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். இதுக்கப்புறம் வந்துட்டு தான் நம்ம 2-3 வேலை இருக்கு, மெயின் வேலை இல்ல. ஆக்சுவலி இந்த வீக்ல ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா, இன்னைக்கு என்ன கிழமைப்பா? மண்டே. இந்த வீக்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப மண்டே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்போம், வெட்னஸ்டே வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ரூம்ல கதவு 1/2 மணி நேரமா தட்டுற நீ யாராச்சும் நான் பாருப்பா. எப்போ முழிச்சுப்பாங்களா? ஐடி கார்டோ என் பர்ஸோ அந்த லேப். நீ போன் அடிக்க வேண்டியது தானே. டோர் திறந்து கத்திட்டு இருக்கிறேன்னா
டோரை திறந்துட்டல, அப்புறம் நீ போய் உன் ஐடி கார்டு, உன் ஐடி கார்டுல லேப்டாப்ல தான் இருந்தது. அதுதான் உள்ள போய் 2 பேரும் கூப்பிட்டு பார்த்தேன், டோர் தட்டி பார்த்தேன், இந்த மாதிரி 4 ஊத்தி ஓடி வந்துட்டேன். எத்தனை மணிக்கு வந்த? ஒரு 8 மைக்கத்துல இருக்கும். அப்பதான் நாங்க தூங்குற டைம். டீப் ஸ்லீப் போயிருப்போம். அப்பதான் வந்து டீப் ஸ்லீப் இழுத்துருக்கோம் அப்படியே. ஆக்சுவலி எனக்கே அப்படிதான். வாய போன் தூக்குறாங்க, 2 காட்டேரி போற தூக்கிட்டே இருக்குது. நானும் பாக்குறேன், போட்டோ எடுத்து கலாய்க்கலான்னு பார்த்தேன். பாவம் தூங்க விட்டுட்டு வந்துட்டேன். இல்ல நீ சத்தியமா நார்மல் டைம் தூங்கி சத்தியமா போட்டோத்துக்கு கலாச்சிருப்ப. நீ பிரெக்னன்ட் நிலம் கொண்டு நான் போயிச்சு போன்னு விடுறேன். ஆனா எனக்கு ஏதோ தட்டின சவுண்ட் கேட்டுது. சரியா, நான் என் கனவு நினைச்சிட்டு நான் படுத்துனா, ஆனா நீ கூப்பிட்டதெல்லாம் எனக்கு சத்தியமா கேட்டுருந்தா நான் எழுச்சிருப்பேன். நான் உள்ள வந்து மோனா மோனா மாமா மாமா கத்திருக்கேன். அவருக்கு பக்கத்துல காதுக்கு பக்கத்துல உட்காந்து கத்தினாலே கேட்காது. தூங்கும் போது தவிர்த்து எழுப்பணும். நானே ஆக்சுவலி 7 மணிக்கு இவன் ஏஞ்சான்ல, ஏஞ்சோன்னா நேரா கீழே வந்து சோஃபால படுத்துட்டு ஏசியை போட்டு, அதுக்கப்புறம் தான் நானே தூங்குனேன். சூட்கேஸ் எல்லாம் எடுங்கோ. நான் தானே மடியில வச்சுட்டு வந்தேன், அதனால நான் எடுத்து மாட்டின்னு சுத்தின்னு இருந்தேன். என்னடா ஓகே மலையில ஓகே பாய் மாப்ள, ஓகே டேக் கேர். மேக்ஸிமம் லீவ் இது பண்ணிடுங்க. சரி ஓகேவா, மேக்ஸிமம் லீவ் எப்பயாச்சும் வாங்கிடுங்க. லீவ் இல்ல, தட் மீன்ஸ் கிளம்பிட்டாங்கோ. என்னது மணி எக்ஸ்சேஞ்ச்ல போய் அதுதான் இப்ப சொன்னேன், நம்ம போறதுக்குலாம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. காது கேட்கலையா அவங்களுக்கு? எங்க போகும் எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு வீடை கட்டிட்டு உசுர வாங்குறாங்க. அது இல்ல இது இல்ல, ஒரு வீடா என்னெல்லாம் பண்ணன்னு சொல்லு பாப்பா. வீடு கட்டினதுக்கு, இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் முக்கால வருவீங்க. டைம் ஆகுது, லீடர் வெயிட் பண்ணுவாரு, வா போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. வந்து நல்லா பிரியாணி மூட்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. எனக்கு அங்கே தூக்கமே வரல, ஏன்னா டிஸ்டர்ப்டா இருந்தது. ஏன்னா எனக்கு ஏசில தூங்கி பழகிட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மோனாக்கு எங்க ரூமை கொடுத்துட்டோம், ஏசி இருக்காது. 3 phase லைன் வந்து முந்தானேத்து தான் வந்தது. இதுக்கப்புறம் ஏசி 2 ரூமுக்கும் இவங்க 2 பேர் ரூமுக்கும் முதல்ல ஏசி வாங்கி முதல்ல மாட்டணும். இதுக்கப்புறம் நம்ம 10 ஏசி கூட ரன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல அதனாலதான் அது. இன்னொரு பேட் நியூஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அங்க போயிட்டு வரதுக்குள்ள எங்க மீன் எல்லாமே செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாருங்க, மீன் தொட்டியே காலி ஆயிடுச்சு. எல்லா மீனும் செத்துருச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கழுவி எடுத்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து மீன் வாங்கி வந்து விடணும். நிறைய வாங்கி வந்து விடணும். ஏன்னா பாவம் வெயிலுக்கு தாழாம. எனக்கு எதனால இது ஆச்சுன்னே தெரியல. வெயிலுக்கும் அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? தண்ணி உள்ள இருக்கும்பா, தண்ணி சூடு. நானும் மாமா வந்து பஸ் எடுக்கும் கதவுனாச்சும் திறந்து விட்டு வந்திருக்கலாம்ல நீங்க. இந்த கதவு நம்ம திறந்து விடுவோம் பகல்ல, அதனால ஏசி எல்லாம் போறதுனால அது கொஞ்சம் இதுவா இருந்தது. சுத்தமா எல்லாமே ஃபுல் லாக்டு குப்புன்னு அடைச்சிட்டோம். அந்த இது அடைச்சிருக்கிறாங்க, வெளியே திறந்தே விடல. அந்த அக்கா வந்து நம்ம வீட்டுல அந்த அக்கா வேலை செய்யறவங்க வந்து எல்லாத்தையும் திறந்து விடுவாங்க, திறந்தே விடல போல. கிச்சன் கதவு, இந்த பால்கனி கதவு எல்லாம் அடைச்ச உடனே, அது இந்த டோர் எல்லாம் அடைச்ச உடனே ஹீட்ல பாத்தீங்கன்னா தண்ணியே சூடா இருந்தது. அதனால இதாயிடுச்சு. சரி விடுங்க, ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுல ஏதாவது ஒரு இது இருக்கதான் செய்யும். அதனால தப்பா சொல்ற நீ. அது ஏதோ பெருசா நடக்கிறதுக்கு பதிலா மீன் குட்டி எல்லாம் போயிடுச்சு. அதான் சரி, டிஸ்டி ஏதோ அது அதுல போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அப்படின்னு ஏதாவது சொல்லிக்க வேண்டியதுதான். நம்மளே மனசாதிக்க வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 15 மீன் கிட்ட இருந்தது. பெருசு பெருசா கொழுன்னு இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு ஆயுஸ் தான் நினைச்சுட்டு வேற ஏதாவது வாங்கி விடணும். எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஏற கட்டி வச்சிருக்கிறோம். அங்க இருந்து வெக்கேட் பண்ணி கொண்டு இந்த சாமான் டப்பாரு காட்டு பாருங்க, அவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் நாளைக்கு பிரிச்சு எடுத்து ஏற கட்டணும். இதுதான் எங்களுக்கு வேலை. பேக் பண்றது, பேக் பண்ணது, அன்பேக் பண்ண வேண்டியது, திருப்பி பேக் பண்ண வேண்டியது, இதே வேலையா தான் இருக்கு. எப்பதான் வந்து அந்த வீட்டுக்கு ஃபுல்லா போகும் தெரியல. அது எப்ப எங்க தலையில எழுதிட்டுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடர் படம் புக் பண்ணியிருந்தோமா, சரின்ட்டு போயிட்டு சினிமா பார்த்து. நேத்தே பாப்பாவை கேட்டோம், நோ நெவர் அப்படின்னு சண்டையா இருக்கு, வேணாம் அப்படின்னுச்சு. சரி நம்ம அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போர் அடிக்குது. இதுக்கப்புறம் எங்களுக்கு போர் அடிக்கும். அவர் இருந்த போது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடும். டைம் போறதே தெரியல. திடீர்னு பார்த்தா மணி 1:30. ஐயோ நைட் 1:30 ஆயிடுச்சா, படு அப்படின்னு ஓடி போய் எல்லாரும் படுத்துருந்தோம். அதனால இப்ப போயிட்டு அப்படியே காத்தாட ஏசில காத்து வாங்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேமா? பேக் டு பெவிலியன். ஆமா எஸ்.
அங்க சமைச்சு பழகுனதுனால என்ன ஆயிடுச்சுப்பா, இங்கேயும் சமைக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் வந்துருச்சு இல்ல தாண்டி சமைக்கிறது ஒரு ஈஸியான வேலை, அது ஒரு கஷ்டமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாரு ஜூஜூபி பாருங்க, நான் இன்னைக்கு மூஞ்ச சுளிக்காம இவருக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்கேன், ஈரல், மட்டன் ஈரல். அப்பா அது கொஞ்சம் இதெல்லாம் போட மாட்டியா? அது அப்படியே தானா? கொஞ்சம் நல்லா பண்ணியா? யூடியூப்பை பார்த்து பண்ணியா? நானே பண்ணேன், டேஸ்ட் பண்ணி பாரு. காட்டுங்க. என்ன என்ன ஓவர் உப்பு பெப்பரு சாப்பாடுல போட்டு பேச சாப்பிடும்போது சரியா போயிடும். இப்போ அது வெந்துச்சாப்பா? வெந்துச்சு. கொஞ்சம் இந்த ஸ்மெல் வரா மாதிரி இருக்குதா? இல்லப்பா இரு. பா நீ உன் சிக்கனை மட்டும் பர்ஃபெக்டா செய்யாதப்பா, இதையும் சூப்பரா செய்யணும். இந்தா 40 நாள் காஞ்சது இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள் டேஸ்ட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈரல் சிக்கன், நாளைக்கு வந்து என்ன பண்றதுன்றது நாளைக்கு யோசிக்கணும். நம்ம புது வீட்டுல போய் மீனே சமைக்கல இப்போ வரைக்கும். ஆக்சுவலி புது வீட்டுக்கு போனா எங்களோட இது வழக்கப்படி, எங்களது இல்ல பேபிமாவோட வழக்கப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபிஷ் தான். அப்பதான் வந்து செல்வம் பெருகும் அப்படின்னுவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டே கிராப்ராஸ் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து ஃபிஷ் ரகரகமா ஃபிஷ் எல்லாம் செய்யறது தான் வழக்கம். ஆனா இந்த வாட்டி நம்ம இப்போ வரைக்கும் ஒரு மீன், குட்டி மீன் கூட வருகல அங்க. நம்ம மீன்லாம் வாங்கிட்டு போய் வேற லெவல்ல வறுத்து சாப்பிடணும். இப்போ வந்து சிக்கன் ஈரல். என்னப்பா அவ்வளவு ஈரல் வாங்கிட்டு வந்தேன்ப்பா நானு. அவ்வளவுதான் இப்போ செய்யும் போதே எடுத்து வாயில போட்டுருங்க. நான் இப்பதான் இது பண்ணேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா உப்பு தான். என்னப்பா ஏதோ வாயில போட்டு அமுக்கு அமைக்கணுங்கிறேன். எனக்கே பயம் வந்துச்சுப்பா. சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி என் வாய் கேக்குது. பார்க்கல வர ஸ்வீட்டே சாப்பிடாதுன்னா எனக்கு ஸ்வீட்டா கேக்குது. உடம்புக்கும் கெடுதல் அது. அதனால என்ன பண்ணிட்டேன், முதல்ல கிள்ளி எரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் கொஞ்சம் அடங்கும் இல்ல. ஓகே ஏன் இப்ப வருதுன்னு எனக்கே புரியல. ஆனா இருக்கிறதுலயே நல்ல ஹேபிட் அது. எங்க நீ ஹோட்டல்ல போய் பஃபே சாப்பிட்டீங்கனாலும் உனக்கு ஃபைனல் டச்சிங் டெசர்ட்ஸ்ல என்ன இருக்கும்? ஐஸ்கிரீம், ஃப்ரூட்ஸ் சாலட், ஃப்ரூட் சாலட் தான் இருக்கும். ஸோ அதனால ஃப்ரூட் சாலட் இப்போ டெய்லி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கேன், பிற்காலத்தில் நீ உங்கள் அம்மா மாதிரி ஆகாமல் ட்ரிம்மாக இருக்கலாம். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் ஈரல், தயிர், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப ஹெவியாக செய்யலை நான். இங்கே என் தட்டு காணும். இந்த தட்டு இதை சாப்பிட்டுட்டு பப்பாயா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சுகருக்கு வந்து எனிமி. பப்பாயாலாம் ஓகே எனிமிஸ் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும். சரி ஸ்வீட்டியோட லைட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டோம்னா அப்புறம் நம்ம எதையுமே சாப்பிட முடியாது. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பார்க்கறதுக்கே நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல? சிக்கன் தான் நல்லா இருக்கும். ஈரல் பாரு ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈரல் இதுக்கு செய்திரல. வெறும் தண்ணியில் ஊற வச்சுட்டு விசில் விட்டுட்டு அது மேலே பெப்பர் தூக்கின்னு கிடக்குது. இப்போ வந்து நிறைய செஞ்சு பழகிட்டு இப்போ செய்யறது வந்து எனக்கு ஈஸி சுஜுபியா இருக்குது. அதனால தான் ஈஸியாக தண்ணியை போட்டு வேக வைக்க சவுண்ட் ஒரு 3 சவுண்டு விட்டு வேலையை முடிச்சிட்டேன். அப்படிதான் வேக வைக்கணும். வேகுது. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே அந்த மாதிரிலாம் பண்ணாதான் அது டேஸ்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம். ஏன்னா எனக்கு ஈரலே பிடிக்காது. இதனால இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஆமா, ரொம்ப நல்லது. எல்லாருமே பயமுறுத்துறீங்க, இது வேலையே கிடையாது, பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் வேலையே அப்படின்றீங்க. சோ அதுக்கு இப்போதுல இருந்தே நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். அதனால இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிப்போம் அப்படிதான். ஓகே, மீன் தொட்டி காலியா இருந்த மீன் தொட்டி திருப்பி வந்து இதெல்லாம் உடஞ்சு தொங்கின்னு கிடக்குது. சொன்னா கேட்காம இப்ப வாங்கினோட விடாத, அப்புறமா வாங்கிக்கலாம், வேற தொட்டி மாத்தி விட்டுக்கலாம்னா இல்லவே இல்ல, இது டிஸ்டின்னு சொல்லிட்டு 6 மீனை கொண்டு விட்டுக்கிறாரு உள்ள. 6 மீன் விட்டுருக்கா? இல்ல இது மாத்த சொல்லி இருக்கிறேன். அது அடுத்த வாரத்துல தான் வருமாமா, வந்தவன மாத்தி தரேன். இந்த டேங்க் வந்து இந்த ஃபாரின்ல செட்டப் பண்ணுவாங்கல்ல, 10,000 20,000 அந்த டிசைன் ஃபுல்லா வைக்க டிசைன். ஆமா, நானே இங்க கேட்டேன் 6 லட்சம் வரைக்கும் டேங்க் பண்ணலாம் அப்படிமே இருக்கு. நான் நார்மலா ஒரு டேங்க் கேட்டேன், 70,000 சொன்னாங்க. க்ளீன் பண்ண வேணாம், அந்த உப்பு தண்ணி வந்து அதே மாறிக்குமா. நீங்க க்ளீனிங்னா சும்மா டியூப் விட்டு இந்த பாத்ரூம் டியூப் கிட்ட வச்சா போதும், அவ்வளவுதானா. அந்த மாதிரி தான் இருக்கு. அது க்ளீனே ஃபாரின் செட்டப் மாதிரி அது.
கிளீனர் பண்ண தேவையில்ல. நானுமே Cleaner பண்ண தேவையில்ல. விசாரிச்சேன். எதுக்கு விசாரிச்சேன்னா நம்ம சொன்னல அந்த கால் வைக்கிற இடத்துல அந்த பிரிட்ஜ்ல போகணும், தண்ணி போகணும், மீன் வைக்கணும்னு அதுக்கு விசாரிச்சப்ப லிஸ்ட் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க. பார்த்தேன் நானும் காஸ்ட்லியா இருந்தது. இது வேலைக்கு ஆகாது புது அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு. நிதி வளர்க்கலாம். ஷார்க்கா அரோவனா அந்த வாஸ்து மீன் ஆனா ஒரு லட்சம் காசு தெரியுமா? தினமும் வந்து புழு போட்டது திங்க வருது வேற. ஆமா சாப்பாடுல சாப்பிட்டது அதுக்கு வார்ம்ஸ் தான் போடணும். ஒரு இல்லைன்னா ஒரு கோல்டு பிஸ்டிக் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா செத்த மீனுக்கு பதிலாக ஆனா நிறைய மீன் கொச்ச 18 மீன் இருந்தது. 18 மீனும் காலி. மீன் இருந்ததா? ஐயோ 18 மீனுக்கு பாரு மீன். ஆனா இப்ப நம்மளுடைய எந்த மீனும் அது ஆறும் புதுசு இப்போ. இல்ல இது வரைக்கும் இந்த டேங்க்ல ஏதாச்சும் மீன் குட்டி போட்டுச்சா? குட்டி போடுற மாதிரி அதெல்லாம் நம்ம வாங்கல. ஒரு வாட்டி போட்டு குட்டி போடும். ஆமா நம்ம இதெல்லாம் குட்டி போட்டுச்சான்னு கேட்டேன். நிறைய போட்டுது. நிறைய போட்டுச்சு. ஆனா இது குட்டி போடாது. இதெல்லாம் போடாது அவ்வளவு சீக்கிரத்துல. இது போட்டுச்சு நிறைய போட்டு நம்மளே எடுத்து முதல்லயே போட்டுருச்சு. அதெல்லாம் கப்பீஸ்லாம் வாங்கி அதனால கப்பீஸ் விடுறதே இல்ல. பிளாக் மாலி ஒயிட் மாலி எல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் குட்டி போட்டுன்னு தொல்லை பண்ணுச்சு. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சிருக்கோம். இது குட்டி போடுமா? அதுல முட்டை வைக்குமா? முட்டை வைக்கிறது இதெல்லாம் நீமோ நீமோமா? சரி ஓகே. நீமோ ஃபிஷ் அது கிடைக்காதா? தெரியலையா? ட்ரை பண்ணி பாருங்க. நீமோ வாங்கிட்டு வாங்க. ஓஎம்ஆர் சைடு போனோம்னா அங்க கிடைக்கும் எல்லாம். நான் தொட்டியே மாத்திட்டு நல்லா பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள குரங்கு கொண்டு அது விட்டுருச்சு. ஓகே. நீமோ தான் நீமோ டோரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து பேட் மூட்ல நாங்கள் வீட்டுக்குள்ள வந்தோம். இப்போ குட் மூட்ல ஆயிட்டோம். எல்லாத்தையும் வாங்கி வந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நாளைக்கு vlogல நாளைக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டங் பண்ணுங்க. ஓகே பாய்.